ஹலோ, வணக்கம். இது வந்து எங்கள் கிச்சன் பேண்ட்ரிங்க. இதனோட ஹைட்டு இது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா வசதியாக இருக்கும் எல்லா திங்ஸும் வைக்கிறதுக்கு. இதில் பாருங்கள், இதில் வந்து எங்களுக்கு ஆச்சரிய செய்யும்போதே அவர் என்ன சொன்னார், கார்பெண்டர் சார், இது போல் வந்து நீங்கள் இந்த டோரில் எல்லாமே வெயிட்லெஸ் மெட்டீரியலாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு ஹேண்டிலே இந்த குக்கிங்கு தான் இது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட்லெஸ் வச்சுங்க அப்படின்னு சொன்னாருங்க. அதனால் எல்லா வெயிட்லெஸ் இது போல் வச்சுருக்காங்க. ரொம்ப வெயிட்டெல்லாம் இதில் வைக்கிறது கிடையாது நாங்கள். ஆனால் இதில் மட்டும் வந்து நம்ம கிச்சனுக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிறது, கொஞ்சம் ஸ்டாக் ஐட்டம்ஸ் போல் இருக்கிறது அது போல் அங்கே வச்சுக்கிறதுங்க. இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி யூசேஜுக்கு ரவையெல்லாம் நான் வறுத்து வச்சுப்பேங்க. அப்போ தான் நம்மளுக்கு பூச்சி வராமல் இருக்குன்ட்டு. கடலைக்காய் எங்களுக்கு நிறைய நாங்கள் யூஸ் பண்ணுவோன்றதுனால அதை நான் ஒரு கேஜியாகவே வாங்கி பின்னாடி வச்சுருத்துங்க. இது வந்து டீ காஃபி சுகர் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு அவங்க ஞாபகார்த்தமாக எங்கள் வீடு இது பண்ணும்போது எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இது. ரொம்ப இதெல்லாம் வந்து நாங்கள் பாருங்க இப்படி இழுத்து வச்சுக்கலாம். இப்படி இழுத்துட்டோம்னா இதில் எல்லா நட்ஸும் நாங்கள் போட்டு வச்சுருத்துங்க. ரொம்ப நல்லா வசதியாக இருக்குது. இது போல் டிரான்ஸ்பரண்ட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இது எல்லாமே நல்லா வசதியாக இருக்குது. கடலைக்காய் இதுவே பாருங்கள், எங்கள் வீட்டில் கடலைக்காவே எத்தனை பாருங்கள், கடலைக்காய் உருண்டை, உப்பு கலக்காய், ஆல்டிரம்ஸ், மூங் டால், இது போல் நாங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் போல் அது போல் வச்சுப்போங்க. இது நட்ஸ் போல் இது போல் வச்சுக்கிறது. இது பாருங்கள், இது வந்து நாங்கள் மோஸ்ட்லி ஆல்டர்னேட் டே சட்னி இது பண்ணுறதுனால இது எப்போவும் ஸ்டாக்கில் இருந்துக்கினே இருக்கும். எல்லா பருப்பு வெரைட்டிஸ் எல்லாம் இது போல் வச்சுக்கிறதுங்க. இதிலே நாங்கள் மெஷர்மெண்ட்டு கப்பும் நாங்கள் இது போல் கூடவே வச்சுக்கிறது. இது 50 கிராம் இருக்கும் அளவு. அதனால் இந்த மெஷர்மெண்ட்டு கப்பும் நாங்கள் இதிலே போட்டு இப்படி வச்சுருத்துங்க. அதனால் யாருன்னா நம்ம திடீர்னு கெஸ்ட்டு வந்தால் கூட அவங்க எடுத்து போட்டு சமைக்கிறதுக்கு கூட கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லா நட்ஸ் வெரைட்டியும் நாங்கள் இது போல் வச்சுருத்துங்க. எவ்வளோ வசதியாக இருக்குது பாருங்கள். இது போல் ஒரு பேண்ட்ரி இருக்கிறதுனால நம்ம அங்கங்கே கிச்சன் கப்போர்ட்ஸ்க்குன்ட்டு நடக்க வேண்டிய வேலையே இருக்காது. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது போல் நம்ம பேண்ட்ரி இது போல் செஞ்சு நம்ம போட்டு வச்சுக்கினோம்னா என்னென்னா நம்ம அடிக்கடி மந்த்லி ஒன்ஸ் இந்த பாட்டிலெலாம் எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 10 days ஒன்ஸ் செய்யலாம். ஒர்க்கிங் மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பிஸியாக தெரியும். அதனால் வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் கூட வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு அலைச்சல் இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கு தேவையான போது நம்ம அப்பப்போ எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். அந்த டைம் தான் நாங்கள் இப்போ பாருங்கள், இப்போ தான் இந்த பச்சை வேர்க்கடலை வாங்கிட்டு வந்தாங்க. இதை நம்ம உடனே வாஷ் பண்ணி இதை போட்டு வச்சிடணுங்க. இதை நல்லா உணர்த்தி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இதுவாகும். இந்த பேண்ட்ரி எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. டெய்லி நாங்கள் அந்த கடலைக்காயை வேக வச்சு உப்பு போட்டு டெய்லி ஒரு 2 பிடி சாப்பிட்ருவோம். அதுக்காக தான் இந்த பேண்ட்ரி